வெல்லட்டும் 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 சிறக்கட்டும். தமிழகத்தின் முதல்வரே என்னாச்சு என்னாச்சு? தேர்தல் கால வாக்குறுதிகள் என்னாச்சு என்னாச்சு? விடமாட்டோம் விடமாட்டோம். தேர்தல் கால வாக்குறுதிகளை அமல்படுத்தாமல் விடமாட்டோம். போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம். நமது இன்று தமிழகம் முழுவதும் இந்த ஜாக்டோஜி அமைப்பின் சார்பாக ஒரு மாபெரும் அறிவியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மறியல் போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஜாக்டோஜி நிர்வாகிகள் மற்றும் இந்த பெருந்தொழிலாக வருகை தந்திருக்கின்ற அரசு ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில நிலையத்தின் சார்பில் மதுரை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அரசு வேறக்குரிய 3 ஆண்டு காலம் பொறுப்பேற்று நிறைவேறக்கூடிய நிலையில சென்றுவிட்டது. இருந்தாலும் கூட பல்வேறு கோரிக்கைகளை நம்ம எப்ப அந்த கடந்த தேர்தலில் இருக்க அந்த அதே கோரிக்கைகள் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. பழைய புதிய பிரச்சனை ரத்து செய்வது, அந்த சரண்டர் உள்ளிட்ட அனைத்துமே அப்படியே இருக்குது. எந்த ஒரு கோரிக்கையை கூட இந்த அரசு நிறைவேற்றி தருவது. குறிப்பாக ஒரு தேர்தல் காலம் நான் சார்ந்திருக்கிற அந்த வருவாய்த்துறையின் சார்பாக நம்ம எங்களுடைய மாநில நிர்வாகிகளோடு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் செல்லும் போது இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள்லாம் ஒரு குறிப்பாக இந்த தேர்தல் காலத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நம்மளிடம் சில கோரிக்கைகளை வென்றெடுப்பார்கள் என்கிற ஒரு கருத்தை கூட நாங்கள் பேச்சுவார்த்தை செல்லக்கூடிய அந்த எங்களுடைய மாநில நிர்வாகிகளிடம் இந்த IAS அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு தேர்தல் காலம். இந்த காலத்துல தான் நம்ம இந்த அரசியலிருந்து நாம பெற முடியும். அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த ஜாக்டோஜி அந்த முன்னெடுத்திருக்கின்ற அந்த போராட்டத்திற்கு நம்ம இன்னைக்கு பெருந்தளவாக நிறைவேற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல இது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு போராட்ட களத்தை தான் நம்ம காண வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு பெருந்தளவாக நிறைவேற்றிருக்கின்ற முடிவு உண்மையிலே நம்ம அடுத்த ஒன்றை மாஸ்டர் அந்த அடுத்தடுத்து போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் நம்ம முழுமையாக நம்ம ஊழியர்களை அனைவரையும் விடுபடுத்த கலந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்து நம்மளுடைய அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம். இந்த ஜாக்டோஜியை மட்டுமல்ல பல்வேறு தொழிலாளி சங்கங்களும் அந்த போராட்ட களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்னைக்கு நம்மளுடைய அந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும். ஏன்னா குறிப்பாக பிப்ரவரி கடைசியில மார்ச் 1 வீக் தேர்தல் அறிவிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு 30 days தான் நம்மளுக்கு இருக்குது. அதுல நம்மளுடைய ஊழியர்கள் முழுமையாக நம்முடைய இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஜாக்டோஜிய போராட்டத்தினுடைய வருவாய்த்துறை சங்கமும் முழுமையாக பங்கெடுக்கும் என்பதையும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அன்பு தோழர் சேகர் அவர்களை அழைக்கிறேன். தமிழ்நாடு நீர்வளத்துறை ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஜாக்டோஜியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினருமான தோழர் மகாராஜன் அவர்கள். இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசியர்களுக்கும் ஜாக்டோஜியோ உயர்மட்ட குழுவின் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் சார்பாகவும் வீரஞ்சந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாக்டோஜியோவானது 2017 இருந்து நாங்கள் தயாரித்து கொண்ட ஜாக்டோஜியோவை இதே ஜாக்டோஜியோ தான் ஊதியர் குழு 2017 உயர் நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஊதியர் குழு பெற்றுக் கொடுத்தது இந்த ஜாக்டோஜியோ அமைப்பு தான். அதே போல இந்த பென்ஷனையும் இந்த ஜாக்டோஜியோ பெற்றுத் தருகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் 2 பணங்கள் இருக்கணும். 2 வரைக்கும் சாப்பிட்டா சொல்லிட்டு போலாம். வெயில் அதிகமா இருக்கு. மண்டபத்துல போனோம். நம்ம இப்பவே மணி 12 மணி ஆயிடுச்சு. எடுத்தோண்டே மட்டும் பண்றாரு. ஜெயிலுக்கு போனோம். அவங்க எப்படி கூட்டு போறாங்க? இப்ப எனக்கு இங்க வந்து ஒருத்தர் போன் பண்ணாரு. மாநிலத்தில் ஒருத்தர் போன் பண்ணாரு. ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆகுது. அவர் இப்ப என்ன பேசுறாரு, தம்பி நல்லா இருப்பீங்க,
ஒரு ஆண்டு எப்படியாவது பென்ஷன் வாங்கிருங்க அப்படின்னாரு. என்னென்ன சொல்றீங்கன்னா, நான் இப்ப 19,000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 58,000 வாங்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துல 19,000 வாங்குறேன். நீங்க வெளியே வரும்போது ஒண்ணுமே இல்லாம நிற்பீங்க. உங்க கையில ஒரு பைசா இருக்காது. நீங்க பிள்ளை வாங்க முடியாது. ஏன்னா என் பிள்ளை எனக்கு ஒண்ணும் பண்ணல. அதனால கண்டிப்பான முறையில போராடி இந்த பென்ஷனை வாங்குங்க அப்படின்னாரு. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. போக்குவரத்து ஊழியர்கள் நிர்ணய போராட்டம். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, போராட்டத்தை நீங்க கைவிடுன்னு சொல்லவே இல்லை. போராட்ட காலத்துல இந்த பொங்கல் டைம் வச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லுச்சு. அவங்க ஏன் போராட்டம் பண்ணாங்க? 90 மாத அரியல் பணம் அவங்களுக்கு வரல, டிஏ பணம். அதனால போராட்டம் பண்ணாங்க. இந்த அரசு நம்ம ஜாக்டோஜியோ போராட்டம் நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம வாழ்க்கை வர பேசிட்டு இருப்பாங்க. 2016 எந்த இடத்துல ஜாக்டோஜியோ போராட்டம் பண்ணாலும் அந்த மாவட்டத்தில் முன்னாள் இந்த எம்எல்ஏ அத்தனை பேர் வாழ்த்து வாங்குவாங்க. இப்ப அவங்களே போராட்டம் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் வச்சாலும் தொடர்ச்சியா நடத்தக்கூடிய ஜாக்டோஜியோ போராட்டம் அனைத்து ஆசிரியர்களும் அரசியலும் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றி பெற வைத்து இந்த ஆட்சி காலத்தில் பென்ஷனை பெறுவதற்கு போராட்டம் விரும்புவதற்கு திரைப்படம் நன்றி. டிஎன்பிஜிடியினுடைய மாவட்ட இணைச் செயலாளர் அன்பு தோழர் சுப்பிரமணியன் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்.